இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பேரை நான் சிறப்புறச் செய்வேன், நீ ஆசியாக விளங்குவாய். நம்மை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் வாழ்க்கையை குறித்து பக்தியோடு இருக்கிறீங்களோ உங்களுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையினூடாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்று ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை உங்களோடும் செய்து கொள்கிறார். 3 ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். உன்னை பெரிய இனமாக்குவேன் என்றும், ஆசீர்வதிப்பேன் என்றும், உன் பெயரை மேன்மைப்படுத்துவேன் என்றும். ஆபிரகாம் சாதாரண மனுஷன்தான். அவர்கிட்ட சொத்து சுகமோ பெரிய வளமோ பின்னணியோ எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவரோ அவரை தான் தேர்ந்தெடுத்தார். அதுபோல தான் நாங்கள் யார் என்றது ஆண்டவருக்கு முக்கியமல்ல. ஆண்டவர் நம் மூலம் என்ன செய்ய விரும்புகிறார் என்பது தான் முக்கியம். இன்றைய உலகம் புகழை தேடுகிறது. ஆனால் உண்மையான உயர்வு ஆண்டவரால் வருவது. மனுஷர்கள் உயர்த்தினால் அது தற்காலிகமானது. ஆண்டவரால் வரும் உயர்வும் புகழுமே நிரந்தரமானது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பது நாம் மாத்திரம் அனுபவிக்க அல்ல, நம் மூலம் மற்றவர்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். சற்று நம் கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை, வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை தருகிறதா, ஆறுதல் கொடுக்கிறதா, ஊக்கம் அளிக்கிறதா என்று? அதுபோல நான் ஆசீர்வாதம் வாங்கும் இடத்தில் இருக்கிறேனா அல்லது கொடுக்கிற இடத்தில் இருக்கிறேனா என்று எங்களை நாங்களே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். ஆனால் அதைவிட நம் மூலம் உலகம் உயர வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பிள்ளைகளாக வாழ இன்றைய நாளில் விசேஷித்த விதமாக ஆண்டவர்கிட்ட உதவி வேண்டி, ஆசீர்வாதம் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன்.